ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா. 23/6/2026 இன்றைய தினம் அன்னதானம் 200 நபர்களுக்கு ஒருத்தங்களும் 120 நபர்களுக்கு ஒருத்தங்களும் மொத்தம் 320 நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய தினம் 23/6/2026 இன்றைய தினம் அன்னதானம் வழங்குபவர்கள் மதிப்பிற்குரிய திரு ஆனந்த் சார், திருமதி முத்தமிழ் செல்வி அம்மா அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. நம்ம ஆனந்த் சார் மற்றும் மேடம் முத்தமிழ் செல்வி அம்மா மேடம் உங்க 2 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய 7 வருட கால ஸ்பான்சர்னு சொல்றதை விட சப்ஸ்கிரைபர்னு சொல்றதை விட ஒரு குடும்பத்தில் இருக்கிற நண்பர் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுல அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய அருளால மனம் நிறைவ நாங்கள் எல்லாரும் மனம் நிறைவா வாழ்த்துறோம். ஓம் நம சிவாய. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டுகள். இன்னைக்கு அவங்க குடும்பத்தோட மற்றும் அவங்க நண்பர்களோட வந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு பாகுபாடின்றி அன்னதானம் கொடுக்குறாங்க. பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். எனக்கு வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, இருந்தாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையோட ஆசீர்வாதத்துக்காக நான் வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய. ஹாப்பி ஆனிவர்சரி சார். ஹாப்பி ஆனிவர்சரி. வாங்க சார். வணக்கம்மா. திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாய் குட்டி பாப்பா. வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்க. வாழ்த்துக்கள் 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 சார். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. பூஜை ஆரம்பிச்சிருங்க. நமச்சிவாய. ஹாப்பி ஆனிவர்சரி. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள்ப்பா. வாங்க வாங்க. குடும்பத்தோட வந்தீங்களா? உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே,
நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 23/6/2026 இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக 120 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ உண்ணாமலையம்மன் சார்பாக இன்னைக்கு 120 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேர் எதுவும் தேவையில்ல, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவடிகளில் உங்களுடைய அன்னதானம் சமர்ப்பணம் ஆயிருக்குங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இங்க இருக்கிற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லாரும் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா சாப்பிடணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல அன்னதானம் கொடுத்த உங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு எல்லாம் அல்ல ஈசன் பொற்பாதங்கள்ல மனதார வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக 120 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. இறைவன் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே. கண்ணு சரியான உடனே கிளம்பிட்டாங்க. சரி 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 சார், நீங்க தான் தள்ளி போட்டுனே வரீங்க. சரி கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க சார். ஒன்று பண்ணிக்கலாம், அதுக்கு நேரம் வரும். தாத்தா அவங்களுக்கு திருமண நாள் இன்னைக்கு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. உயர் புகழ் சரி தாத்தா, பத்திரமா போயிட்டாங்க. ரொம்ப வருஷம் சிவனடியார். கொஞ்சம் என்ன பாட்டியே, ஒரு கிளாஸ் பாயசம் போதுமா? பாயசம் குடிச்ச கிளாஸ்ல காசை போட்டு வச்சுக்கிறேன். எடு அதை, எடு அதை, காசு எடு. பாயசம் குடிச்ச கிளாஸ்லயே போடுவாங்க. பாயசம் வேண்டாம், பாயசம் வேணா, காசு அதுல போட்டு வச்சுக்கிறேன். கை ஐயா மாய குர்த்தி. அப்புறமா வரேன். Shivaya. Today, my dear friend, sir, wedding anniversary, 7 years subscriber. My baby, please bless the baby. பாட்டிக்கும் 90 வயசு, இவங்களுக்கும் 90 வயசு. 90 ஏஜ் 90. ஓம் நம சிவாய.
வெயிட் பண்ணுமா மேடம், ப்ளீஸ் வெயிட் 5 minutes. ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு கூப்பிடுவோம். ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு கூப்பிடுவோம் ப்ளீஸ். நன்றி சொல்கிறாங்க சாப்பிட்டவங்க. சாமி நம்ம ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அம்மா அப்பா சொல்றது நல்லா கேட்கணும். அவங்க தான் சாமி சரியா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சாமி. நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாதுக்களுடைய அனுகிரகத்தோடு தீர்க்க ஆயுஷா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். அடிக்கடி உங்கள் பேர் இங்கே போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கணும் சார். ஜெய் ஸ்ரீ சமானம் பவத்து ஜெயவம். நச்சுவாய் சார். ஐயா அந்த பக்கம் சாமியார் யாருன்னா இருக்கிறீங்களா? சாமியார் சிவனடியார் யாருன்னா இருக்கீங்களா ஐயா? இந்த இலையை எடுக்குமா, அந்த இலையை எடுக்குமா டக்குன்னு. இதுல இருந்து ஃப்ரண்ட்ல போய் உட்காருங்க. அப்படி அங்கிருந்து உட்காருங்க. அப்படி லாஸ்ட்ல இருந்து உட்காந்துங்க. உட்காருங்க உட்காருங்க. சாமி உங்க ஊர் தான் அவங்க தெரியல. கரெக்டாக அது நேரம் பார்த்து வரேன். கரெக்டா அவங்க கொடுக்குற நேரத்துக்கு நீங்க சொல்லிட்டு வரீங்களா? எதுவும் அடையாளம் தெரியவே இல்லை எனக்கு. அவர் எங்கே இருக்காரு? ரோஷன் எங்கே? ரோஷன் ஹாஸ்பிட்டல் இல்லை, டாக்டர். ஓ அங்கேயா? அண்ணாவாச்சார் ஜோதிடர் தெரியுங்களா? அண்ணாவாச்சார் ஜோதிடர் அவங்க பையன், வாத்தியார் பையன். அண்ணாவாச்சார் டிராயிங் மாஸ்டர் சீனியரா? இந்த இடத்துல என்ன பார்க்க முடியாதுல்ல. கண்ணன் டிராயிங் மாஸ்டர் வேறு, அவர் வேறு, கண்ணன் இது வேறு. என்ன சொல்லுவாங்க கூப்பிட்றாருன்னா கண்ணு பார்வை வச்சு தான் ஒரு 6 வருஷம் அங்கே தான். 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷம் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் தானே சார் வந்து. அப்படியா? ஸ்ரீபதி சொன்னார், என்கிட்ட சொன்னார். எனக்கு தெரியல எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு தெரியாது. பிரம்மதாஸில் இருக்கிறேண்ணா சார். சேலத்தில் இருந்தாங்க. தம்பி தான். தம்பியா? காந்தியானந்தர் எல்லாம் வாங்கிடுறேன். ஆமாங்க, மேரிஸில் இருந்து. ஆமாங்க ஆமாங்க, அவர் தான் தம்பி பேர் கடைசி பூபதி. காலேஜில் பூபதி. அவன் பூபதி எல்லா தினம் நல்லது தான். ஜாலியா இருக்கிறாரு. இங்க வந்து ஜாலியா இருக்கிறாரு. கேட்டுதான் வாங்கி வந்தேன். சளி இரும்பல போட்டு அண்ணாமலையானே அன்பின் பொருள் நீயே, அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உண்ணாமுலையின் துணைவோனே. சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம், அதுதான் சிவதியானம். சிவம் 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 சிவம், அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம், அதுதான் சிவதியானம்.
உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. என்ன தாத்தா உடம்பு சரியில்லையா? என்ன ஆச்சியா? ஐயா மாத்திரை போட வேண்டியதுதானே? சரி 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 பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க. ஒரு 3 நாளைக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்தாரு ஒருத்தர், உடம்பு முடியல என்ன ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போகிறீங்களா அப்படின்னு. கொஞ்சம் 50 வயசு தான் உட்காந்தாருல, மறுநாள் இறந்துட்டாரா. இன்ப ஹாஸ்பிட்டலில் விட்டு தான் வந்தோம், எங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து தான் வந்தோம். மறுநாள் இறந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவருக்கு யாருமே இல்லைங்களாங்க என்ன இதுன்னு. எப்படியோ அவங்களுடைய குடும்பத்தை கண்டுபிடிச்சி அவருக்கு கல்யாணம் கண்டுபிடிச்சேன். அவருக்கு கல்யாணம் ஆகலையாம், அவங்க அக்கா தம்பி சொத்துலாம் வேணான்னு விட்டு வந்துட்டாராம். அப்புறம் அவங்க அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன், வந்து இங்கே எடுத்துன்னு வந்து இங்கே பாடி எரிச்சாங்க, இங்கே எரிச்சாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஆதார் கார்டு அட்ரஸ் வச்சு ஆமாம் அந்த ஏரியாவில் இருக்க கடை நம்பர் இது பண்ணி தகவல் சொல்லி ஆதார் கார்டுனா இப்போ அந்த ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் நம்ம போட்ட உடனே கூகுள் மேப்பில் உள்ளே போவோம். கூகுள் மேப்பில் உள்ளே போன உடனே அதில் ஃபோட்டோஸ் இருக்கும், அந்த இடத்துடைய ஃபோட்டோஸ் சுற்றி அதில் கடைங்க இருக்கும். அந்த கடைங்களை ஜூம் பண்ணால் அந்த கடைங்கள போர்டில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வச்சு ஃபோன் பண்ணேன் நான். சரி நாங்கள் அப்படி போகிறோம். பாருங்க பாட்டி எங்க வா, என்ன பண்ற ஒரே அம்மகலம்? ஏன் பாட்டி அம்மகலம் ஒரே அம்மகலம் பண்ணிக்கிற? 2 நைட்டு எதுக்கு? நேற்று எங்க போயிருந்தா? எங்க இட்டு போக சொன்ன? அண்ணாமலையார் ரமணாசிரம் போனியா? விசிறி சாமியார் ஆசிரமம் போனியா? அதான் சொன்னேன். அண்ணாமலையார் நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருக்கு. அவ வந்து என்னமோ நேற்றுக்கு பூட்டி இருக்காங்க. ஆமா, அந்த இது அங்க போட்டோ கூட நீ தானே வச்சிருக்க. அங்க போட்டோ பவன் லிங்கப்பந்தருவே அங்க வச்சிருக்கா யாரோ. நேத்து பாத்தியா? எல்லாம் பாத்தியா? நல்லா எல்லாம் பார்த்தேன். அது வந்து அந்த அப்புறம் சாமியார் தான் பார்க்க முடியல. சாமியார் தான் போயிட்டாரா? நீங்க அட்டக்கார சந்து மாதிரி சொல்லி சாப்பிட போறீங்களா? நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. வயக்காட்டே விழுது போடு வருஷம் பழைய போட்டு பாட்டு படு. ஒரே ஜாலி மூட்ல இருக்கிற பொழுது இன்னைக்கு ஏன் தினமும் இல்லை இந்த மாதிரி? நேத்தெல்லாம் அப்படியே சோகமா உட்காந்து ஒரு மாதிரி இருந்தானா? வீட்டுக்கார நடப்புல ரமணாசரம் பார்க்கணும்னாங்க. நேத்து ரமணாசரமும் விசிறி சாமி எல்லாம் அனுப்பிச்சு விட்டேன். வீரபவன் லிங்கப்பந்தரு. சரி வர, நான் அங்க சாப்பிட்டுக்கிறாங்க. சரிடா, ஏய் நம்ம போனோம்ல. ஆமா ஆமா, நீ தான் வந்த, இவன் தான் வரல. இவனா நீயா? 2 பேர்ல யார் வந்தீங்க? மதுரை. சரி வாங்க உட்காருங்க, இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. என்னடா உட்காருங்க. நாம் எப்பயுமே முடிச்சுட்டு தாங்க சாப்பிடுவோம். முடிச்சுட்டு கல்புரை ஏற்றிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிடுவேன். இங்கே நான் உட்காந்து சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ தான் யாருன்னா ஒருத்தர் சாப்பாடுங்க பசிக்குதுன்னு வருவாங்க. அடப்பாவி அவங்க சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டுக்கிற மாதிரி நம்ம ஒரு எண்ணம் வரும். அதனால் வீட்டுக்கு போனால் நம்ம பொறுமையாக சாப்பிட்லாம். அதனால் ஆமாம் ஆமாம், தனியாக தான். அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள். அம்மா இந்த பக்கம் இலை வைங்கம்மா, இந்த பக்கம் பாரு இலை வைங்க. என்ன பாட்டி ஐயோ ஏன் பாட்டி கீச்ச? மோசமான ஆள் சார் பாட்டி அவரு. ஆமா தெரியும். பயமா இருக்கப்பா. வேதவன் லிங்கப்பந்தரு மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை விழுது. எதுக்கு 2 நைட்டி மாட்டீங்கிற? அது மாட்டி போடுற
அது போற நீ ஏன் 2 நைட்டி மாட்டிங்கிற சொல்லு. பையன் கூட மலை கூட கீச்சிட்டியாமே இந்த வேற ஒண்ணும் கிடையாது, நம்மளை ஏமாத்துறாரு இந்த பேர். என்ன பண்ணுறேன் உங்களுக்கு போட்ட சொல்லு, இப்ப சொல்லு, போட்டாச்சு சொல்லு. சாப்பிட்டியான்னு கேட்டேன் சார் கேக்குறாங்க பாருங்க சார். அத்தை விட்டு சாப்பிட்டியான்னு கேட்டாப்பே ஃபோன் போட மாட்டேன்ட்டான்னு சொன்னா ஏன் போட மாட்டேன் கூப்பிடு அப்படின்னு சத்த மாட்டேன். பாட்டி நான் சோறு போட மாட்டேன்னு சொல்லுவேண்ணா. ஏன் எதுக்கு அவன் எதுக்கு ஒன்றும் உட்காந்து அன்னதானம் நட்டுன்னு என் பொண்ணுகிட்ட பாயசம் கேட்டு வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துட்டான். சரி நான் போட மாட்டேன்னு சொல்லுவேன் சாப்பாடு. அதான் நானும் சொல்றேன். வேற வேலை இல்லை பொறுப்பு. எவ்வளவு நாளா நீ தானே சொன்ன? 10 வருஷமா நடத்துறேன் இது. 7 வருஷமா. 7 நானும் பார்த்தேன் 10 வருஷம் அங்கே இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஏமாற்ற முடியும்? என்னைய ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற முடியாதா? வேத பவன் லிங்க பெந்திரு பாலபிரிவா 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 பாலபிரிவா. குடிச்சிட்டியா காலைல? அண்ணா குடிச்சண்டா அண்ணா அங்க சுடுதண்ணில. ஆமா ஆமா கரெக்ட். எங்க அக்கா போட்டு கொடுத்தா. உங்க அக்காவா? சிம்ரனா? ஆமா அது அக்காவாது சிம்ரன். எங்க அக்கா. இன்னும் பெரிய அக்காவா? ஆமா ஆமா அதை ஏன் கேட்குற பையன்? நீ சின்ன குழந்தையா இருந்தியா? ஆமா ஆமா அதுக்கு அம்மாவா? அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஆசையாலே டக் 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 அடிக்கிற அடியும் துடிக்கிற துடியும் டக் 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 டக். உனக்குன்னு நானும் எனக்குன்னு நீயும் எப்படி படைச்சான் ஆண்டவன். அது கடக்கு விடுங்க அப்பா வருகிற சத்தம் கேக்கு. இல்லடாண்ணா நோமலையோர் நோமலை தாய் பூஸ்டை பண்ணி மாதிரி பாட்டி நல்லா பூஸ்ட் வாங்கி விட்டுட்டு பாட்டு பாட வச்சுட்டா. பாட்டாக வருது செந்தமிழ் போதையில். செந்தமிழ் போதையிலையா பாரு. செந்தமிழ் நாடுன்னு போதையிலையா வந்து பாயுது வாயினிலே. செந்தமிழ் செந்தமிழ் போதை தமிழ் போதவான மறுத்தணும். தமிழ் எப்படி இனிமையான சொல்லு தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு சொல்லு எடுத்து. இதோ பாரு எங்க அண்ணன். வா வா வா. 3 பேர் மட்டும் இரு 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 பாட்டி அப்புறம் எங்க ஓடுனா ரன்னிங் ரேஸா ஓட போகுது. பாட்டுலாம் பாடு பாட்டு பாடினா நந்துருப்பாங்களா? பின்ன உட்கார் 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 உட்கார். மீதி பேர் வெயிட் பண்ணுங்கப்பா அந்த பக்கம் போய். அங்க பாருங்க மீதி பேர் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. தேடுகின்ற உள்ளமெங்கும் தேனாய் அருள் பெருகும் திருவாசகத்தை வெயிட் பண்ணுங்க ஐயா, க்ளீன் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. அக்கா அந்த இலையை எடுமா, அந்த ஒரு இலையை எடுங்க, சிங்கிள் இலையை எடுங்க. சாப்பிடாதவங்க வர சொல்லுங்க, சாப்பிடாதவங்க வர சொல்லுங்க. தேங்க் அருணாச்சலாக்கு சொல்லுங்க. நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. போயிட்டோம். ஆமா இங்க வாமா, இங்க பொரியல் வடலை வைங்க. இங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பாடா கொடுமா. சாப்பாடு எடுத்துனா கவிதாக்காவா. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. சிவபுராணமே போற்றிடும் ஹரனே. சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம்.
தினம் 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 செய்வோம் சிவ தியானம் சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவ தியானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும். சாப்பாடு நம்ம சொல்லணுமா சார்? நம்ம இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம சாப்பாடு அதே இது அது அந்த இது சாப்பிட்டோம். கண்டிப்பாக ரொம்ப பாப்பா தம்பி உங்கள் மேரேஜுக்கெலாம் பெரிய லெவலில் சாப்பாடு போட்டுடலாங்க. அவங்க நல்லா படித்து நல்லா வந்துட்டாங்கன்னா போதும். அதுதான் நல்லா படிச்சுடுவாங்க சார். அது போய் என்ன சார், அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள். இரவும் பகலும் பார்க்காம கஷ்டப்படுறது பசங்களுக்காக தானே. என் பொண்ணு நீங்கள் விளம்பர கம்பெனி வச்சுக்கீங்கன்னு அப்பா நான் நடிக்கிறேன். நடிக்கிறியா? ஆக்ட் பண்ணுறியா? அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும். பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே ஆமாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இங்கே வீடு எடுத்தீங்க இங்கே வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி தங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஊருக்கு போகிறாங்களாம், போயிட்டு வருவாங்க. அண்ணாமலையார் விட மாட்டாராம் அவங்கள. ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. நல்ல லட்சணமான முகம். நல்ல ஆமாம், அவங்க ஏஜ். ஆமாம், அவங்க சாப்பாடு கூட வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. பொரியல் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. பொரியல் அந்த சுற்றி இருக்கிற இதுதான் சாப்பிடுவாங்க. ஆமாம், காய்கறி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அந்த 90 வயசு வரைக்குமே அவங்க வந்து தெரியுதா பொரியல் தான். பொரியல் நிறைய சாப்பிடுங்க பாரு. சாப்பாடை கம்மி பண்ணிட்டு கூட இருக்கிற பொரியல் காய்கறி அதை சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கலாம். சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு. சரி, இதுவாயிடுச்சுன்னா தான் நாங்கள் சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணோம். இல்லை வந்துட்டே தான் சார் இருப்பாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம எவ்வளோ பேருக்கு வேணாலும் போடலாம். ஏன்னா எங்களால் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோதான் சம்பளம். இதுவே எவ்வளோ மளிகையிலேருந்து இலைய எல்லாமே 3 மடங்கு ஏறிச்சு. அது வேறு விலை வேறு ஏறிட்டு வரும். இல்லை, கொடுக்குற ஃபுட்டு இப்போ நான் எப்படி வேணாலும் போடலாம். இது எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். எல்லா பொருளுமே குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் கடவுளுக்கு தெரியும், சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அப்படி உட்காருப்பா, அப்படி போய் உட்காருங்கப்பா. சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல இந்த பார், வரவேற்பீங்க. வாங்க வாங்கன்னு பாட்டியம்மா படுத்துட்டீங்க நீங்கள் பண்ண சாப்பாடு. ஐயா சாப்பாடு வீண் பண்ணாதீங்க. இந்த பார், இவங்க வந்து எனக்கு வந்து நண்பர் அவரு. கேளு, இவங்க 2 பேருக்கு இன்னைக்கு திருமண நாள், கல்யாண நாள். ஆமா, அவங்களுக்கு அவளை தான்டா நானும் சொல்றேன். சரி, அவங்களுக்கு திருமண நாள். என்ன சொன்னாரு அண்ணாமலையாரு? அப்பா பகவானே ஆண்டவனே முருகா பாலிசா 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 பாலிசா. அவங்க நன்னா இருக்கணும், வாழ்த்துங்க. நல்லா இருக்கணும் அண்ணா. அப்பா இந்த பக்கம் தானே திரும்பிக்கணும். மீனாட்சி அண்ணா. மீனாட்சி அண்ணியா? மீனாட்சி சுந்தரேஸ்ல இருக்காங்க. திரும்ப வந்துருக்காளா? பாட்டியே கூப்பிடுறாங்க பாருங்க, கூப்பிடுறாங்க. போஜனம் பாப்பா வாழ்த்துங்க. குட்டி பாப்பா, குட்டி பாப்பா. ஏய், கல்யாணம் எப்போ பண்ணிக்கிற? வேண்டாமா ஒண்ணுமா வேண்டாமா? ஒண்ணு சொல்லலடி, பரியாசம் பண்றேன்டி. வேண்டாமா ஒண்ணுமா வேண்டாமா? பரியாசம்னா கிண்டல் பண்ணுவாங்க. சரி, ஓணுமா வேணாமா? 2 பொண்ணு போட்டு. சரி, அண்ணாமலையார்கிட்ட சொல்றேன் நான். நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? எனக்கு சீக்கிரமே கல்யாணம். அப்பெல்லாம் இதுவாச்சு. எத்தனை வயசுல பண்ண? அதான் இந்த மாதிரி இருக்கும்போது பொய்யே சொல்லல.
ஆட்டுக்காரனா? ஏன் உங்க உங்க அப்பா அம்மா எங்க ஆட்டுக்காரு, எங்க படிக்க வைக்கலையா உன்ன? ஆஹா, எங்க ஆட்டுக்காரனா? அவங்க படிச்சு கலெக்டர் ஆக போறாங்க. ஆமா, அப்புறம் தான் கல்யாணம் அவங்களுக்கு. அண்ணா நன்னா இருக்கட்டும், இருக்கட்டும், வேணும், பரவாயில்ல. உங்க அப்பா அம்மா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. இப்ப இவங்க அப்பா அம்மா வந்து இவங்களை கலெக்டராவோ இல்ல டாக்டராவோ சொல்றாங்க. சொன்னேன் உங்ககிட்ட. என்னன்னு? பாடலீஸ்வர் தேவஸ்தானத்துல பர்ஜாரகர் ஆமா. பின்னால வச்சு எடுத்துட்டு வந்துடுவேன். பின்னால வச்சு ஐயர் விட்டம்மா நானு. பேரு மீனாட்சி. தெரியுமா? நாங்க பாலீஸ்வரர் கோயிலே உங்க பாலீஸ்வரர் கோயில் இப்படி ஆடுவாங்க. பொய்யெல்லாம் சொல்லல. பாட்டி டான்ஸ் ஆடுறாங்க. அப்பா நல்லா இருக்கு. குளம், சிங்கார குளம், அரண்மனை சிங்கார குளம் நல்லா இருக்கு. அப்புறம் ஆட்டோன்னா ஏம்மா சரி போச்சுக்காத, நான் சும்மா பரியாசம் பண்ணேன். சரியா? பாட்டி எங்க பாருங்க ஒண்ணு போட்டோ எடுக்கிறாங்க. அதான் எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்து வடக்கு நல்ல சில தூரம். பாட்டி நீ எதுவுமே சொல்லி அவங்களுக்கு நீ கல்யாண நாள் அதான் சொல்லு. நீ பாயசம் குடிச்சல? பாயசம் ஆமா. எப்படி இருந்தது? பாயசம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அவங்க தான் இன்னைக்கு வந்து கொடுத்தாங்க உனக்கு பாயசம். சாப்பாடுலாம் காலையில சாப்பிட்டுருவாங்க. வாங்கி அந்த வர்ணபாரு ஜாத்தந்தனை தாண்டி அந்த ருக்மணிக்கு தங்கரத்தினது கண்டு மந்த நாரணன் கொண்டடி நின்றனே என்னுடைய தர்மபுத்திரி கன்ய சத்யபாமை மனம் செய்த வந்தனை என்னவென்று இவங்கள வாங்கம்மா. நன்றி ரொம்ப நன்றி. அவங்களுக்கு சொல்லுங்கம்மா. அவங்க தான் நீ சாப்பிடலாம். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? பகவானே ஆண்டவனே முருகா பாலிசா எந்த ஊரு பாட்டி இந்த பாட்டிய என்னப்பா அது என்ன உன்ட்ட பாட்டி நீங்க கேறீங்களா? அது என்ன நீ எவ்வளவு பாட்டிக்கிறாங்க, இந்த பாட்டி மட்டும் நீ பண்ணா இந்த முகஜாடிக்காக தான் இதை வச்சு சாவித்திரி பாட்டியோட அப்படியே முகஜாடை அப்படியே இருக்குது பாருங்க. அந்த இன்னொரு விஷயம் அங்க பாருங்க, சாவித்திரி பாட்டிட்டாரா அவங்க போட்டோ ஆயிட்டாங்கம்மா. அவங்க இல்ல கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டி ரோட்ல இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வெயில்ல படுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ன பாட்டி இப்போ எழுப்பி அப்புறம் ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. அப்ப வந்து பார்க்கும்போது சாவித்திரி பாட்டி அந்த முகஜாடை இருக்குது. என்னடா இது அந்த முடி எல்லாம் அந்த ஸ்டைலு அதே மாதிரியே இருக்குதா? இன்னொன்னு என்னன்னா உங்க பேர் என்ன பாட்டின்னு கேட்டேன். என் பேர் மீனாட்சின்னாங்க. என் பொண்டாட்டி வாய் பேரு வச்சுக்கிறாங்க இங்க அப்படின்ட்டு தான் அப்புறம் சரி அப்புறம் விசாரிக்கும் போது தான் 3 பொண்ணுங்க பாட்டிக்கு. 3 பொண்ணுங்க 3 பேருமே பார்த்துக்கல. அவங்க சூழ்நிலை என்னன்னா பொண்ணுடைய வீட்டுக்கார் இறந்துட்டார். அவங்க மாமியார் வீட்டில் இருக்காங்க. இந்த பாட்டிக்கும் அவங்களுக்கும் ஆகாது. இந்த பாட்டி வந்தா அவங்க சேர்க்கவே வேணான்றாங்க. 2வது பொண்ணு வீடு சாவித்திரி, அவங்க வீட்லயும் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து உங்க அம்மா வந்து எங்க வீட்டில் வச்சுக்கிற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில். 3வது பொண்ணு பேசத்தே கிடையாது. பாட்டி என்ன பண்ணிச்சு, எங்க கைரேகை வச்சு கொடுத்தா? கைரேகை எங்க கொடுத்த? என்னத்தையும் என்ன கொடுத்தீங்க கைரேகை வச்சு? அதான் நிலம் கொட்டங்கொல்ல, சுப்ராய பிள்ளை கொல்ல, வேலாயுத பிள்ளை கொல்ல, அவ்வளோ வச்சிருந்தது. மணலி இப்படி இறங்குவா எங்க அம்மா அந்த படியில. இப்படி இறங்குவா எங்க அம்மா இப்படி. உண்மையாலுமே அந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு கூட ஆமா இந்த பாட்டி சாவித்திரி பாட்டிக்கு நான் செய்யணும்னு நினைச்சேன். உண்மையிலேயே நான் சாவித்திரி பாட்டி ஒத்து வச்சிருந்தாங்கன்னா என்னென்ன செஞ்சிருப்போம். இப்போ கோயிலுக்கு கூட்டு போனேன்றாங்க. கூட்டு போன நேற்று ரமணாசுரம் கூட்டு போனாங்க. ரமணாசுரம் விசிறிசாமி ரசம் எல்லாம் காமிச்சோம். அந்த பாட்டிக்கு நான் என்னென்ன செய்யணும்னு நினைச்சனோ மனசார சாவித்திரி பாட்டியா நினைச்சு சரி நம்ம மருதுவா நம்ம கடவுளா நமக்கு வந்து அனுப்புறாரு நினைச்சு இந்த பாட்டிக்கு செஞ்சுட்டு இருக்கேன். அதானே தவிர இந்த வீடியோல பாக்குறவங்களா அதுனா புதுசா உருவாக்கி எத்தனை வரையா பாட்டின்றேன். நாங்களா உருவாக்குறோம், தேடி வராங்க நம்மள பாக்கட்டும். அவங்க வந்து இது பண்ணதான் தெரியும். நான் நடிக்க சொல்றேன்னா அது பாட்டி ஆக்ஷன் இப்படி பண்ணு சொல்றேன்னா அது பாட்டு எதனா பண்ணி கிடக்குது. அங்க படுத்துட்டு இருந்தான்னா இதோ அங்க படுத்துருந்தா என்ன பண்ணா எல்லாத்தையும் நான் உங்க அம்மா மாதிரின்னு சொல்லி எல்லாத்தையும் சுருட்டி வச்சு திருடங்களை தூக்கி போடுறாங்க.
திருடன். அப்புறம் ஒரு போலீஸ்காரர்கிட்ட 10 ரூபாய் வாங்கி அந்த பாட்டி கையில் காசுக்கு எது இருந்தாலும் ரோட்டில் பார்த்து தூக்கி போயிடுவாங்க. ஆமாம், அதனால தான் மகாராஜன் இருந்தால் நன்னா இருக்கணும். நீங்க பண்ண புண்ணியம். அதான் சொல்கிறேன் நானும், நன்னா இருக்கணும். இவன் எங்கள் அண்ணன், இவன் எங்கள் அண்ணன். அண்ணா அண்ணானா அவங்க இதுல அப்படி கூப்பிடுற பழக்கம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அண்ணா என்ன ஊர் கேட்குறாங்க, என்ன ஊருன்னு கேட்குறாங்க. வேத பவல் லிங்கப்பன் தெரு, காஞ்சிபுரம். கடலூர் தானே சொன்னேன். கடலூர் தான் சொல்கிறேன். அப்புறம் காஞ்சிபுரம் சொல்ற. பின்ன காஞ்சிபுரம் இல்லையா, கடலூர். பாடலீஸ்வர் தேவஸ்தானம். கடலூர் இந்த பக்கம் இருக்கு, காஞ்சிபுரம் இந்த பக்கம் இருக்குது. அதுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. கடலூர் இந்த பக்கம் தானே இருக்கு. ஆமா, சிதம்பரம். ஒண்ணுனா ஞாபகம் வருது அண்ணா, மறந்து பேரு எழுதி குத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறியா? காஞ்சிபுரம்ன்றாங்க சார் அவங்க, சிதம்பரத்தை தான் காஞ்சிபுரம்ன்றாங்க அவங்க. சிதம்பரம். ஆமா. பாட்டி உங்க மாதிரி எங்க வீட்டுல இருக்காங்க. ஆமா. இல்ல அவங்க இப்போ இன்னும் இவங்க பொண்ணே தான் கூட்டு வந்து விட்டாங்க. இவங்க பொண்ணே நான் சொல்லிட்டேன், இல்லைப்பா எங்களால் பார்த்துக்க முடியல ரோட்டில். அவங்க பொண்ணு வீட்டுக்கு போனாலும் எங்கடா படுத்துக்கிறாங்க, ரோட்டில் அந்தாண்ட கவர்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே போனாலும். அதனால ப்ளீஸ்ப்பா நீ எப்படியாவது வந்து பார்த்துக்கோ முடிஞ்ச அளவுக்கு. நீ இதுவே ஒரு நாள் இங்கே வந்துட்டு என்னை எப்படியாவது அள்ளி கூட போட்டுடுறா, நான் எங்கேயும் போக மாட்டேன்டா அப்படின்னு. சாவித்திரி பாட்டிக்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த பாட்டி இது பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ரமணாசன். சரி பாட்டி பாட்டி உட்காருங்க. பழனி மதுரா அந்த இது வச்சான் எனக்கு ரோப் கார்டு. மட்டும் வச்சான். உனக்கு மட்டும் எல்லாரும் அவெல்லாம் நடந்தே போறான். எனக்கு மட்டும் வயசானவோ ஐயர் அத்தனை பேரும் எல்லாம் வேஸ்டாட. எத்தனை பேர் ஐயரும் வேஸ்டாட. எங்க அக்கா மாதிரி ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, நல்லா இருக்கணும். சரியா பாட்டி உட்காந்து. சரி உனக்கு சாமி வந்துச்சுல்ல? ஆமா. உண்மையிலுமே சாமி வந்துச்சியா? பொய் சொல்லுவாடா நான். பாரு இல்லைன்னு பாரு பாப்பா. இல்லையா பாட்டியா? சரி இல்லாட்டா போட்டோம். என்ன இப்ப இருக்கு? பாட்டி சொல்லுது இல்ல சாமி வரலன்னு. சரி இல்லாட்டா போட்டோம். சரி இல்லாட்டா அப்படி சொல்லாத, பாட்டிக்கு இப்ப சாமி வந்துடும். ஆமா தானே பாட்டி? இல்லாட்டா போட்டுமே, என்ன இப்ப இருக்கு? ஒன்றும் இல்லை, பொய்யெல்லாம் சொல்லல, நிஜம்தான். அண்ணாமலையார் பாட்டி குட்டி போட நம்ப மாட்டேங்குது. நம்பட்ட போட்டோம். என்ன இப்ப இருக்கு? நம்மளா நம்பி போட்டீங்கல்ல. அந்த போட்டோல இருக்கிற ஆயா இல்ல, அந்த போட்டோல இருக்கிற ஆயா மாதிரியே இவங்க முகம் அப்படி இருக்க வச்சு தானே இன்னைக்கு நம்ம அண்ணா இதே மாதிரி அண்ணா, இதே மாதிரி கரெக்டா 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். அண்ணா இன்னைக்கு இவங்க கல்யாண நாள். இவங்க வந்து இன்னைக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. அந்த வேத பவன் லிங்கப்பன் தெருவுல. ஆமா. இப்படியே பொய்யெல்லாம் சொல்லல. நான் உன்னை போய் சொல்றேன்னு சொல்லலையே. சரிடா. இந்த பாப்பா தான் உனக்கு சாமி வரலன்னு சொல்லிச்சு. அது சொல்லிட்டே கிடக்கட்டும். கேளா யார் அவங்க குலதெய்வம் என்னது? செல்லியாத்தா. அத்தாடி மாறி அவ்வளோ தூரம் போய் மதுரைக்கு போய் வந்துருக்குறாங்க. ஏன் மதுரையில போய் செல்லியாத்தா வந்தாங்க? கூடயே வந்துட்டாங்களாம். வந்துட்டா அவ கூடயே வந்துடுறா. டேய் நான் பொய் சொல்லலடா, நான் பொய் பண்ணிட்டு சொல்றேன். எதுக்கு எல்லாத்துக்கும் நான் பொய் சொல்லுவா? இதுக்குமா போய் சொல்லுவாங்கன்னு கேக்குது. எல்லாத்துக்குமா போய் சொல்லுவா? ஏதோ ஒரு அளவுக்கு போய் சொல்லுவா. பசியால் உடல் மலிந்தேன் கொஞ்சம். அண்ணாமலையார பாத்தியா? சாமானியம் நினைச்சுக்காத அண்ணாமலையாரு. வேத பவன் இங்க பெரு பாலபெரிவா வாங்க 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 அப்படின்பா. பாலபெரிவா ஒரு ஐயர் ஹைகோர்ட்டு ஜட்ஜி இல்லை போயிட்டாருப்பா. நான் வயசு 90. அந்த அம்மா வேற இல்லை. நிறைய பசங்க, 8 பசங்க ஏமாத்திட்டே இருக்கேன். 8 பசங்க. சரி சரி போலாமா? போலாமே. சாவித்திரி பாட்டி நம்ம கிட்ட பேச மாட்டாங்க.
அது சாவித்திரி பாட்டி பேசும். நம்ம இப்போ நம்ம அது என்ன வேணும் அப்படின்னு கேட்டா இவங்களும் அது மாதிரி என்ன வேணும் கேட்டா ஓம்புடி தான், வேற எதுவுமே ஓம்புடி வாங்கி கொடு. ஓம்புடி அப்புறம் இந்த கம்பல் பாட்டி கம்பல் ஏது பார்த்தனே நீ தானே வாங்கி கொடுத்த. ஓ ஏதோ ஒன்று போய் என்ன போட்டு இதுக்கு ஒரு பட்டன் ஒன்று போட்டுருங்க பின்னாடி. போட்டிருக்கு என்ன பண்ண போறோமா? ஒன்றும் இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்துட்டு போகும். அதானே என்ன பண்ண போறோம். கரெக்டு தான் பாட்டியா? கரெக்டு தான் அண்ணா. இதை பாத்தியாடா அண்ணா? ஆமா ஆமா பார்த்தேன். இந்த பேரு உள்ள வந்த ஆளை வச்சு பொண்ணோட மாமனாரு, சின்ன மாமனாரு, அவங்க சம்மந்தி என்ன சொல்றாரு? பொண்ணு உள்ள வந்த காலை வெட்டிடுவேன். அந்த இது எம்ஜிஆர் ஆனா அவங்க கிட்ட இருந்து சொத்துலாம் மட்டும் எழுதி அது மட்டும் அது வேணாம்னு சொல்லியே. அது எப்படி வேணாம்? இந்த கையாலேயே என் மருமகளுக்கு இருக்காதுன்னு சொல்றேன். இந்த கையாலேயே வச்சு சரி விடுங்க, நல்லா இருப்பாங்க. நமச்சிவாய் அண்ணாமலையார் இருக்காரு. அண்ணாமலையார் பார்த்துக்கிறாரு. இந்த பேர் எங்க அண்ணன் தான். அது பரவாயில்ல, அள்ளி போட்டுருவோம். நல்லி போட்டுடுவோம், அள்ளி போட்டுருவோம். நீங்க எல்லாம் முறையா பர்மிஷன் கொடுத்தீங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்க அந்த மாதிரி சேர்ந்த ஒரு கஷ்டப்பட்டுட்டோம். பத்தியா? அதான் பாட்டி தான் சொல்லுது அள்ளி போட்டுடுறா எங்கே வேணாம். நாளைக்கு உன் பொண்ணு வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? 3 பொண்ணுங்களை எங்க அம்மா ஏன்டா நீ அள்ளி போட்ட, எங்க அம்மா என்ன சொல்ல வேண்டியது? ஏன் அப்படி திட்டக்கூடாது? அவங்களுக்கு கோவம், அவங்க ஆதங்கம் பாவம். அவங்க ஆதங்கத்துல பேசுறாங்க. உங்களுக்கு என்ன மகராஜா எல்லாரும் சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. 7 ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண ஏவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே, வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே, அன்பின் பொருள் நீ. சொன்னேன் இது எங்க கடலூர் பாடலீஸ்வர் தேவஸ்தானத்துல பூ பறிச்சு ஆசையா இருக்கும். ஊட்டி பூ பெருமை பூவே வைக்க முடியும். பாட்டி உங்க ஆத்துக்காருக்கு முன்னாடி பூ வச்சல, அதை நினச்சிக்கோன்றிய அதே மாதிரி பூ இப்ப வச்சுக்கோ. கல்யாணத்துல வச்சுட்டேன். கல்யாணத்துல பூ வைக்கணும்னு ஆசை ரொம்ப, எப்ப பார்த்தாலும். ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏதோ நம்ம முடியலையே. இப்பெல்லாம் நானே வேணும்னே இப்படி பண்ணிட்டேன். அப்பெல்லாம் நல்லா இருக்கும். பட்டு குஞ்சலம் பூ கிடைக்காதுன்னு சொன்னீங்க அப்பெல்லாம். ஆமா, இந்த பேரு அதான் எங்க சித்தப்பா எல்லாத்தையும் விட்டான். பெருமனார் சித்தப்பா, சின்னி, கேசவன், ராமச்சந்திரன். சரி பாட்டி போறே அவங்க கூட? நிறைய பாட்டி அவங்க கூட்டு போறாங்களா? போறியா அவங்க ஆத்துக்கு? இங்கே போறோம். நீ இங்கே போறோம். இங்கே போறோமா? அவரை விட்டு வர மாட்டீங்களா? ஆமாண்ணா, மாதிரி வேலை இல்லை. எங்க பார்த்தாலும் வயசு இல்லை. எங்கே இருந்தாலும் அள்ளி போட்டு கொடுக்கணும். இவரு கையில வந்து கேட்க வந்தீங்க. அதானே கேட்குறேன். அம்மாவோட புள்ள. நீங்க என்ன பண்றீங்க சார்? சரி, கோச்சரா அடுத்து இப்போ ஒரு இது பண்ணிட்டு என்ன சம்பந்தமா சார்? சிவில் சர்வீஸ். சூப்பர் சார். ஓ சரி நான் பண்ணுறேன். நிறைய ஓம் நம சிவாய. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப நன்றி. நாங்கள் தான் நன்றி சொல்லலாம் சார். எங்க இதுவும் நீங்க எடுத்து தெரிஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆசீர்வாதம். நாங்கள் தான் நன்றி சொல்லலாம் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், பத்திரம். டேக் கேர். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப என்ன சார் நன்றிலாம் நீங்க சொல்லிட்டு இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிறீங்க. நாங்க தான் சார் நன்றி சொல்லலாம். வேலை இருந்தா கூட இவ்வளவு பேர் சார் எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது. சொல்றத புரியுது. எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது. அந்த விஷயத்த பண்ணணும்னா நமக்கு வந்து அது உயரிய ஒரு சில எண்ணங்கள் இருந்தால் தான் முடியும். இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறதுன்றது வந்து நாங்கள் செஞ்சிடலாம். எங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு இது இருந்தால் தான் எங்களால் வந்து ஃபுல்லாக செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு வடையை கட் பண்ணுவோம், இல்லை அப்பளத்தை கட் பண்ணுவோம், இல்லை ஏதோ ஒன்று அன்னதானமே இல்லைன்னா ஸோ அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் அந்த திருப்தியான சாப்பாடை உருவாக்கி கொடுத்தது நீங்கள் தானே. இந்த சிலிண்டர் பிரச்சனைலாம் எவ்வளோ கடவுளே என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தோம். சரியாகல சார். இன்னும்
சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஆனால் எவ்ரி மேரேஜ் டேக்கு வந்துடுவாங்க. போன மேரேஜ் டேக்கு வந்தீங்க இல்லைங்க சார்? அதுக்கு முந்தினது நம்ம அது வரைக்கும் போனோமே, அதுக்கு முன்னாடி. ரொம்ப சந்தோஷம் சார். அப்பா கூப்பிட்டு வந்தீங்க காரில், அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தீங்க. சரி சரி. அங்கேயா பாட்டி விளையாடுது பாட்டி? சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாங்க 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 வாங்க. பாட்டி கிளம்புறாங்க. சார் என்ன சொல்லுங்க? இங்க இருந்ததுங்க சார் க்ளீன் பண்ணும்போது. ஓ அப்படியா? ஆமா, சாமி தான். சரி பாட்டி, அவங்க போயிட்டு வராங்க. சரி, வரோம் பாட்டி. வாங்க வெல்கம் வெல்கம். சரி பாட்டி, வாங்க வாங்க. ஏன் சாக்க போற அங்கிருந்து வந்த என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு 50 ரூபா பணம் கொடுத்தா, அது 1 லட்சம் வாட்டி சொல்லிட்டேன். சொல்லு தப்பு இல்லை. என்னை பெத்தவ விட்டுட்டு போயிட்டா. என்ன பெத்தவளும் தான் விட்டு போயிட்டா. உன்ன மாதிரி உட்காந்து புலம்பினுக்கிறேன் நான். என்னடா பண்றது? 90 வயசுல புலம்புற நீ. சரி, ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிச்சிச்சு, பெரிய கிளாஸ். ஆமா, பசங்கள்லாம் பழக்கம் போயிருக்காள 2 பேரும். அருணாச்சல சிவனே, ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உண்ணாமுலையின் துணைவோனே, சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம், அதுதான் சிவதியானம், சிவம் 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 சிவம், அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம், அதுதான் சிவதியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ, வந்தேன் இருந்தேன் வண்ணான் வழி கேட்டேன், அப்பொழுது உங்களப்பா ஓட்டிவிட்டார் காடுதனில். காடு மலைகளெல்லாம் திரும்பி கடிய வழி நடந்து தண்டகா வனந்தனிலே வந்திருந்த ஸ்ரீராமா, ஸ்ரீராமர் வில்வளைக்க சேர்த்து அணைக்க இருந்த நிறம் போலே என் வயிற்றில் நீ பிறந்த. வேலையில்லாம நிற்கும் வெள்ளியும் பொண்ணும் விரையுடனே தன தர்மம் தசரத ராஜா, சொர்ணத்தினால் தொட்டிலிட்டு கிருஷ்ண சுவாமிக்கு அமிர்தம் புழிஞ்சா போ அமர சொல் கேட்டா. அப்பா கடவுளே, பகவானே, ஆண்டவனே, முருகா, பாலிசா. சரி பாட்டி, தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டி எதுக்கு 2 நைட்டி போட்டாங்கன்னு யோசிச்சுனே இருந்தேன். காசு போட்டாங்களா, இந்த நைட்டில பேக்கெட் இல்லையா, இதுலதான் பேக்கெட் இருக்கா, அதனால வைக்கிறதுக்காக. அதுக்காக இன்னொரு நைட்டி மாட்டி வந்துட்டேன். என்ன பஞ்சம்? உசாரா இருந்து விட்டுட்டே எல்லாத்தையும். உசாராகிற இப்ப இருந்தா பிரச்சனை. என்ன பண்ற பாட்டி? அந்த வத்தியில எடுத்துருவாங்க. ஏன் அது எடுக்கிற? ஓ, அது எடுத்துட்டு மண்ணு மாத்துறா, டைட் ஆயிடுச்சு. இல்ல, அவனை மாத்த சொல்ற விடு. சரி, ஏன் க்ளீன் என்ன பாட்டி பண்ணினுக்கிற? சுத்தம் பண்ணிட்டு இருக்கியா? திட்டு பாட்டி, யாரும் இந்த வத்தி சுத்தம் எட்ட மாட்டேன்றது அண்ணா. நீ இரு இரு இரு, அப்புறமா பண்ணிக்கலாம். வா வாங்க வா, அப்புறம் பண்ணிக்கலாம். வா, இது மட்டும் போதும். வா. பகவானே, ஆண்டவனே, முருகா, பாலிசா. ஏன் இது ரிப்பேரா?
எது ரிப்பேரா? இந்த மோட்ரு இல்லையே, ஓடுதையா? இதோ பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. இது குடிக்கிற தண்ணி. ஓ, சரி. இது குடிக்கிறது. சரிதான். போது உடுப்பாட்டியே. சரிடா அண்ணா.